நீங்கள் ரஷ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களா? எப்படியாவது ட்ரேட் பண்ணியே ஆகணும். ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத மைண்ட் பண்ணாமல் ட்ரேட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு ட்ரேட் பண்ணுறீங்களா? ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நான் தோத்துட்டேன், ஸோ யாராலையும் வின் பண்ணவே முடியாது அப்படின்னு மற்றவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கான பேட்டில் வின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான பேட்டில் நீங்கள் வின் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட்டை வின் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை வின் பண்ணதுக்கு அப்புறமா மற்றவங்க கிட்ட சொல்லலாம், நீங்கள் வின் பண்ண முடியும், ப்ராஃபிட் எடுக்க முடியும், இல்லை லாஸ் தான் ஆவீங்க அப்படிங்கிற விஷயத்த. செல்ஃப் மாஸ்ட்ரி இந்த கான்செப்ட் ரொம்பவே முக்கியமானது. அண்ட் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். மார்க்கெட் கண்டிப்பாக உங்களோட இமோஷன்ஸ் கூட ப்ளே பண்ணும். உங்களோட இமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கலாம். அது நார்மல் தான். மார்க்கெட்டில் வின் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எப்போவுமே ரிவார்டு கொடுக்கும். யாருக்கு தெரியுமா? எப்போவுமே அதை நம்பி நிலையாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ லாஸஸை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. தென் ப்ராஃபிட்டபிளாக எப்படி சஸ்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட க்ரீடினஸ், உங்களோட பேராசைகளை எப்படி சப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக மாறலாம். உங்களை யாராவது அந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.